இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற நியான்ஸ் என்ன பார்த்தீங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ட்ராயிங்லேயே மேக் பண்ணுது. எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணி மேக் பண்ணுற நியான் லைட்டோட எஃபெக்ட்டை ஆல்மோஸ்ட் நம்மளால் இந்த ட்ராயிங் வழியாக மேக் பண்ணிக்க முடியும். இது மாதிரி நியான் சைன்ஸ் எப்படி மேக் பண்ணுறதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி பிளாக் கலரில் ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்குவோம். இதில் நமக்கு என்ன ஒரு டெக்ஸ்ட் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு ஒரு பென்சிலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்குவோம். நான் வைபுங்கிற ஒரு வேர்டை இதில் எழுதியிருக்கேன். இப்போ இந்த எழுதுனா இந்த வேர்டுக்கு மேலே இது மாதிரி ஒரு ஒயிட் கலர் மார்க்கரை யூஸ் பண்ணி ஒரு அவுட்லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்குவோம். மார்க்கர் கடையிலேருந்து வாங்கல பிளாக் கலர் சார்ட்டில் ட்ரா பண்ணுறதுக்குன்னு தனியாக கேட்டே வாங்கணும். பிகாஸ் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற மார்க்கரால் பிளாக் கலர் சார்ட்டில் ட்ரா பண்ண முடியாது. இப்போ நம்ம ட்ரா பண்ணுற இந்த ஒயிட் கலர் அவுட்லைன் தான் நியான் லைட்டோட பேசிக் எஃபெக்ட்டு. ஸோ கலர் ஸ்ப்ரெட் ஆகிடாமல் முடிஞ்ச அளவுக்கு திக்காகவே ஒயிட் கலர் மார்க்கரை யூஸ் பண்ணி மேலே அவுட்லைன் வரைஞ்சிக்குவோம். அவ்வளோதான், வரைஞ்சாச்சு. நியான் எஃபெக்ட்டுக்கான ஃபஸ்ட் எஃபெக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது ரெண்டாவது எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக ஒரு ரெட் கலர் மார்க்கர் எடுத்துக்குவோம். இந்த மார்க்கரை யூஸ் பண்ணி இப்போ நம்ம வரைஞ்ச இந்த ஒயிட் கலர் லைனுக்கு மேலே அவுட்டர் போர்ஷனில் மட்டும் அவுட்லைன் ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி ட்ரா பண்ணிக்குவோம். எல்இடி எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ இந்த அவுட்டர் லைன் ட்ரா பண்ணுறோம். இது ரெட் கலர் மார்க்கர் தான் யூஸ் பண்ணல, வேறு எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ ரெட் கலர் எஃபெக்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இப்போ ரெட் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணுறேன். ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒயிட் கலர் லைன் ஃபுல்லாக கவர் ஆகிடாமல் அவுட்டர் போர்ஷனில் மட்டும் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்குவோம். அவ்வளோதான், ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெட் கலர் லைனுக்கு திக்னஸ் கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ரெட் கலர் லைன் நல்ல திக்காக வேணும். நான் திரும்பவும் ஒரு லேயர் ட்ரா பண்ணி ரெட் கலர் லைனை இன்னும் கொஞ்சம் திக்கராக்கியிருக்கேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் ஸ்கெட்ச் பென்சில் ஒன்று எடுத்துக்குவோம். நம்ம ட்ரா பண்ண ரெட் கலர் மார்க்கருக்கு மேலே சின்னதாக ஒரு ஷேடிங் கொடுக்கறதுக்காக தான் இந்த பென்சிலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம அவுட்டர் லைன் என்ன கலரில் வரைஞ்சோமோ அதே கலரில் உள்ள ஸ்கெட்ச் பென்சில் தான் நம்ம இங்கே சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஷேடிங் பண்ணுறதுனால நியான் லைட்டில் எல்இடி லைட் ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு எஃபெக்ட் நமக்கு இந்த ட்ராயிங்கில் கிடைக்கும். அதுக்காக தான் இதை சுற்றி நம்ம கம்ப்ளீட்டாக ஷேடிங் பண்ணுறோம். இதோட திக்னஸ் ரொம்ப கம்மியாகவே இருந்தால் போதும். இந்த ஷேடிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்மளோட நியான் சைன் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம அதில் யூஸ் பண்ண கலர்லாம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுத்துக்குவோம். இல்லாட்டி இதை டச் பண்ணோன்னா கலர்லாம் ஸ்ப்ரெட் ஆயிரும். இந்த கலர்லாம் செட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம எங்கேயாவது ஹேங் பண்ணி மட்டும் வச்சா போதும். ஆல்மோஸ்ட் ஒரு எல்இடி நியான் லைட்டு கிடைக்கிற அந்த ஒரு எஃபெக்ட் நமக்கு இந்த ட்ராயிங்லேருந்து கிடைக்கும். இது ரெட் கலர் மார்க்கரை யூஸ் பண்ணியே தான் ட்ரை பண்ணணும் இல்லை, வேறு கலரும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். ஆல்சோ இந்த வைபுங்கிற வேர்டுக்கு பதிலாக உங்களோட நேமில் கூட ஒரு நியான் சைன் மேக் பண்ணிக்க முடியும். இல்லை வேறு ஏதாவது சிம்பிள்ஸை கூட ட்ரா பண்ணி அதுக்கு மேலே இந்த நியான் எஃபெக்ட்டை நம்மளால் ட்ரா பண்ணி கொண்டு வந்துக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.